அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் மேலே கோல்டன் இப்ராஹிம். நாம் இன்றைக்கி விஷயத்தை பார்க்க போகிறோம் சொன்னால், நபிகள் நாயகம் நமக்கு சொன்ன மிக முக்கியமான ஒரு அறிவுரை தான். நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகளில் முதன்மையானது உங்கள் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய மகர் தொகை. அவள் இன்னைக்கு வரதட்சணை கொடுமைகள் இந்த காலத்திலும் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி வரதட்சணையை ஒழித்த ஒரு மார்க்கம்னு சொன்னால் இஸ்லாம் தான். இறைவனுடைய கட்டளையும் இதுதான். திருமணம் ஆகக்கூடிய விஷயத்துக்கு வந்தாச்சுனாலே மாப்பிள்ளையும் பொண்ணும் நேருக்கு நேராக பார்க்கணும். அவங்க சம்மதம் முதல்ல முக்கியம். ரெண்டாவது, பொண்ணு தான் என்ன பண்ணும், திருமண கொடை மகர் என்பதை நிர்ணயம் பண்ணும். பொண்ணு என்ன சொல்லணும்னா, எனக்கு எவ்வளோ போடுங்க, எனக்கு இவ்வளோ வேணுன்றது அதுதான் கேட்கும். மாப்பிள்ளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அப்போ இன்றைக்கி அதை என்ன பண்ணுறாங்க, உலக அளவில் மாப்பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குறாங்க நிறைய. பொண்ணு இடத்துல எனக்கு 50 பவுன் போடுங்க, பைக் வேணும், வீடு வேணும், கார் வேணும். இது முழுக்க ஒரு அப்பட்டமான அருவருக்கத்தக்க ஒரு காரியம். அப்போ இந்த வரதட்சணையை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ஒழிச்சு கட்டியது என்னது, இஸ்லாமிய மார்க்கம் தான். இந்த நடைமுறையை ஒவ்வொரு இளைஞர்களும் பண்ணணும், பின்பற்றி நடக்கணும். நபிகள் நாயகத்துடைய கட்டளையும் அதுதான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்முடைய சமுதாயத்தை